அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முல்லை செடியில் வந்து இதுமாரி அடி உரம் கொடுத்தவொடனே நம்மளுக்கு வந்து இதுமாரி செடி வந்து ஹைட்டாக வளர்ந்துடும். ஆனால் ஹைட்டாக வளர்ந்துட்டோடனே சில முல்லை விவசாயிங்க வந்து இதில் வந்து பூவே வராது நம்மளுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இதுமாரி ஹைட்டாக வளர்ந்ததில் தான் நம்மளுக்கு சைடு கஜ்ஜியாக வரும். இது பாருங்கள், இதுமாதிரி வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் வந்தல் தான் இது சைடு கட்சி நம்மளுக்கு வருது. அதனால் இது வந்து நிறைய விவசாயிங்க வந்து முல்லை விவசாயிங்க வந்து இது வந்து கிள்ளி போட்டுருவாங்க, வச்சிடுவாங்க. அதுமாரி உடைக்காதீங்க. இதுமாரி பூ அதிகம் பண்ணுறதுக்கு இதுமாரி நம்மளுக்கு கஜ்ஜி வந்தால், நம்மளுக்கு இதுமாரி துளுப்பு ஹைட் துளுப்பு வந்தால் தான் நம்மளுக்கு பூவே வந்து சைடு கஜ்ஜி வந்து வந்தால் தான் நம்மளுக்கு பூவே வந்து அதிகமாக வரும். பாருங்கள், நம்ம அடி உரம் கொடுக்க கொடுக்க இதுமாரி வந்து ஹைட்டாக வளரும் செடி. இதில் தான் நம்மளுக்கு சைடு கஜ்ஜியாக வரும். இதுமாரி நானும் உடச்சி விட்டோம் தான். நான் இதுமாரி வந்து கஜ்ஜியை துளுப்பை இதில் வந்து 2-3 துளுப்பு இதிலே வரும். ஆனால் அது வேஸ்ட்டு. இதுமாரி யூஸ்ஃபுல்லாக வர கஜ்ஜி மாதிரி தான் வரும். அது பூவை நம்ம உடைக்காது விட்டிங்கன்னா இதுமாதிரி சைடு கஜ்ஜி வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.